ஹாய் ஹலோ குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர்க்கான வீடியோ தான். ஸோ டீப் க்ளீன் பண்ணுறதோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வீடு மொத்தமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்றதுக்காக நானும் அண்ணியும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் போல் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருந்தோம். ஆனால் அதுவே ஒரு மதியம் 12 போல் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீடு ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அந்த ஒற்றை பயங்கரமாக தொங்கிட்டு இருந்தது. அதனால் நான் வாலில் மாட்டியிருந்த எல்லா சாமி படம் அது எல்லாமே கழட்டி வச்சிட்ருந்தேன். அண்ணி ஃபர்ஸ்ட்டு பால்கனி அண்டு வெளியே இருக்க ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சாமி படம் எல்லாமே கழட்டி வச்சுட்டு ஒற்றை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே ஸ்க்ரீன் மாட்டுற அந்த கொம்பு கழண்டு விழுந்துருச்சு. சரி ஓகேன்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜு அன்றைக்கி உள்ளே தான் டீப் க்ளீன் பண்ணோம். மேலே க்ளீன் பண்ணல. ஏன்னா வீடு எப்படியும் டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது திருப்பி டஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு ஃபைனலாக ஒன்றாவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சீலிங்கில் இருந்த டஸ்ட்டு இந்த ஒட்டடை இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ணி ஸ்விட்சஸில் அழுக்கு இருந்தனால அது காலின் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்க அது க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம இந்த சோஃபா சைடில் இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையில் இறங்கிட்டேன். அண்ட் நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அது எல்லாமே இந்த சோஃபாக்கு சைடில் தான் இருக்கும். ஸோ நம்ம சோஃபாவை க்ளீன் பண்ணும்போது தான் ஓகே இது எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதில் அவ்வளோ குப்பை இருந்தது அண்ட் அவ்வளோ தூசி இருந்தது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் கழட்டி வச்ச படம் எல்லாமே தொடச்சிட்டு இருந்தேன். இந்த குபேரன் அவ்வளோ அழுக்காக இருந்தது. அண்ட் காலின் போட்டு தொடச்சோடனே அவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. அண்ட் அத்விக் நானும் என் பைக்கை துடைக்க போகிறேன், அதை வீடியோ எடுத்து போடு அப்படின்ட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகேடா நான் எடுக்கிறேன், நீ க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவன்கிட்ட விட்டாச்சு. அண்டு நாங்கள் க்ளீன் பண்ண படம் எல்லாமே எடுத்து திருப்பி அந்தந்த பிளேஸ்லேயே அழகாக மாட்டியாச்சு. அண்ட் அண்ணி வாஷிங் மிஷின் மேலே இந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் வெளியே இருந்த படம் எல்லாமும் எடுத்து க்ளீன் பண்ணி அதையும் அந்த பிளேஸில் மாற்றியாச்சு. அண்ட் சோஃபா கவர் வாஷ் பண்ணாமல் இருந்தது. அண்ட் அந்த கவரையும் எல்லாமே கலட்டி அப்போவே எடுத்து வாஷிங் மிஷின்லேயும் போட்டு வச்சிட்டோம். ஸோ ஊஞ்சல் மேலே இருந்த எந்தெந்த பொருள்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாமே அண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் நான் சோஃபாவை திருப்பி அதோட பிளேஸ்லேயே நகர்த்தியும் வச்சுட்டேன். ஸோ என்னென்னா இப்போ நம்ம ஊஞ்சல் டைனிங் டேபிள் இந்த மாதிரி ஏதாச்சும் இடம் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தான் எல்லா பொருளுமே இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அண்ட் நான் வீடும் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடு எல்லாம் பெருக்கி முடித்தேன். அந்த டஸ்ட்டு குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் எங்கள் ரூமை க்ளீன் பண்ண போயிட்டேன். ஸோ எங்கள் ரூமில் பெருசாக எந்த வேலையும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ண போயிட்டேன். அண்ட் அண்ணி அண்ணாவும் அவங்க ரூம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு நான் ஃபேனில் இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம ஒட்டடை அடிக்கலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே இந்த லைட்டு கலண்டு விழுந்து அதுக்கப்புறம் ஒயர்லாம் பிஞ்சு போய் லைட் ஆஃப் ஆகி அது ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அப்புறம் அண்ணாவை கூப்பிட்டு திருப்பி அந்த லைட்லாம் மாட்டி தர சொன்னேன். அண்ட் இந்த கபோர்டு எல்லாமே காலின் வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் டிவி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போர்டு கொஞ்சம் அழுக்காக இருந்தது. சரி ஓகேன்ட்டு அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் வீடு ரூம் ஃபுல்லாக பெருக்கியும் எடுத்துட்டேன். பெருக்கிட்டு பெட் கவர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு பழைய பெட் கவரை துவைக்க போட்டு புது பெட் கவர் போட்டாச்சு. ஸோ பெட் கவர் போட்டு காட்டும் அதோட பிளேஸில் நகர்த்தி வச்சாச்சு. எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு. ஸோ என் ரூம் பார்க்க இப்படி தான் இருந்தது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முருகரை என்னோட திருத்தணி முருகர் அவரோட பிளேஸில் மாட்டியாச்சு. அண்ட் இதை சொல்லியே ஆகணும், எங்கள் பாத்ரூம் கிட்ட இந்த மயில் மாதிரி ஒரு இது நாங்கள் எதுவுமே பண்ணல, தானாக அதுவே நான் முருகரோட பக்தராக ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருந்தது எங்கள் ரூமில். அண்டு எங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு நான் அதை காமிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தானாகவே மயில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அண்டு எங்கள் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அண்ணி ரூமுக்கு போய் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஆல்ரெடி அண்ணாவும் அண்ணியும் தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் மேலே இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாங்க. அண்ட் நான் மீதி இருந்த பொருள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக தொடச்சி விட்டு அண்ட் ரூம் பெருக்கி எடுத்துகிட்டு அண்ட் அண்ணி பெட்ஷீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது பெட்ஷீட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன் ஒரு 3.5 years முன்னாடியே சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதை வேறு மேலே எங்கேயோ வச்சுட்டா அது எங்கே வச்சோன்னே தெரியாமல் இருந்தது. அண்ட் இந்த வாட்டி க்ளீன் பண்ணும் போது தான் கிடச்சிது. சரி ஓகே அப்படின்ட்டு அது எல்லாமே மாட்டியாச்சு. அண்ட் அண்ணி திருப்பியும் வீடு ஃபுல்லாக பெருக்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அத்விக்கு மேலே அந்த
அந்த டாய்ஸ் எடுத்து கொடுத்தனால எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் இவ்வளோ தேவையில்லாத பொருள் இருந்தது. அண்ட் அண்ணாவோட வண்டியில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸ்க்ராப்புக்கு வந்து போட்டிருந்தோம். எங்களுக்கு ஸ்க்ராப்புக்கு வந்து மொத்தமாக 1700 வந்து டோட்டலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடந்துட்டு இருந்தனால அங்கே போய் பொருள்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். அப்போ போகும்போது சாமியோட ஊர்வலம் வந்து வந்திருந்தது. அண்ட் எங்களுக்கு தீர்த்தம்லாம் கிடச்சிருந்தது. இங்கே வந்து பர்ஃபி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு ரவுண்ட் வந்து சுற்றிட்டு ஸோ இந்த பாட்டிக்கிட்ட தான் வந்து அயன் கடாய் தவா இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோட லாஸ்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹலோ, ஸோ லாஸ்ட் கிச்சன் கிளீனிங் வீடியோவில் வந்து சில ஸ்கிராப்கான பொருள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிராப் போட்டு நான் என்னென்ன கிச்சனுக்கு வந்து தேவையான பொருள் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தாளிக்கிற கடாய் வந்து வாங்கியிருந்தேன். இதை எங்கே வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, திருவான்மியூரில் திருவிழா நடந்திருக்கு. அந்த ரோட் சைட் ஷாப்பில் வந்து நான் இங்கே வாங்கியிருந்தேன். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 rupees. அண்ட் அம்மா வந்து ஆப்பக்கடாய் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஈச் வந்து காஸ்ட் 250. ஸோ 2 ஆப்பக்கடாய் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து வீட்டில் வந்து கடாய் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதனால இதுவும் வந்து இரும்புலேயே வாங்கினேன். இந்த கடாய் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 500 சொல்லி 400க்கு வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த தோசை தவா வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து தண்டவாளம் அந்த அயன் இருக்குல்ல, ஸோ அதில் செஞ்ச தோசை தவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வச்சிருந்த தோசை தவா வந்து ஸ்கொயர் ஷேப் அது வந்து அப்போ வந்து 1650 வந்து வாங்கியிருந்தோம். இந்த தோசை தவா வந்து 550 சொல்லி 500க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து நான்வெஜ் போட்டுட்டு இது வெஜ் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா அது ஒரு சைடு வந்து வேக மாட்டேங்குது. அந்த தீ வந்து பத்தலை அந்த தவாக்கு. ஸோ அதனால இந்த தவா வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் வந்து மேலே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணியோட ரூமில். ஸோ அப்போ இந்த 2 டிஷ் வந்து கிடச்சிருந்தது. சரி, ஓகே, இது நம்மளுக்கு வந்து குக்கிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றனால இது ரெண்டுமே வந்து எடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.